ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய க்ரீன் கார்டன் நர்சரி பார்ட் 5 வந்து தொடர்கிறது. பாருங்கள், இதில் வந்து அந்த ரோஸ் எல்லாமே நிறையா இருக்கும். ரோஸ் ஐட்டம் எல்லாமே, அந்த பூ, அந்த ரோஸ் நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. அந்த செடிகள் எல்லாமே நல்லா இருந்தது. நிறையா வெரைட்டிஸ், எல்லோ ரோஸ் கலரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மெரூன் கலர் மாதிரி நிறைய கலரில் இருந்துச்சு. நல்லா இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பல மூலிகை செடி வேறு நிறைய வச்சுருந்தாங்க அவங்க. நிறையா மூலிகை செடி. ஃபஸ்ட்டு இந்த ரோஸுடைய இதெல்லாம் முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அந்த மூலிகை செடிக்கு போகலாம். இந்த ரோஸ் செடியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது நிறையா இருக்குது. கீழே பாருங்கள், ரோஸ் செடி எல்லாமே இருக்குது. நிறையா சேல்ஸ் ஆகிடுச்சு. வேறு வந்தது எல்லாமே நிறையா எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த செடினா நிறைய செடி இருக்குது பாருங்கள். ரோஸ் செடி நான் போன அன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் இது விற்றுருச்சு. அதுக்கப்புறம் இது புதுசாக லோடு வருதுன்னாங்க. அதில் இன்னும் நிறையா வெரைட்டி வரும்னாங்க. இது வீட்டில் நம்ம அழகாக தொங்க விடுறது. இந்த ரோஸு பட் ரோஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்தமாரி செடி இது. இந்த ரோஸ் வந்து நம்ம வீட்டில் தரையில் வளர்க்குறதுக்கு. இதுதான் வீட்டுக்கு அழகு சாதன செடி தான். இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ சண்டே டைம் போயிருந்தாலும் கொஞ்சம் வந்திருந்தாங்க நிறைய பேர் வாங்குறதுக்கு. நல்லாயிருக்கும் பார்க்குறது. நிறைய பேர் நிறைய செடிஸ் எல்லாம் வாங்கினாங்க. இது எல்லாமே இந்த வீட்டுக்கு அழகுக்காக வைக்கிறோம்ல, அந்தமாரி செடி. இதுக்கப்புறம் தான் நீங்கள் மூலிகை செடி வரும். மூலிகை செடி, அப்புறம் தென்னங்கன்று, பலாக்கன்று, கொய்யாக்கன்று, சப்போட்டா கன்று, இந்தமாரி நிறையா இருக்குது பாருங்க. இது எல்லாமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு தோப்பாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. மாங்கன்று, அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா மாங்கன்று நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. மல்கோவா மாம்பழம், ஒட்டு மாம்பழம் கன்று, அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க அந்த மாங்காய் கன்றில். அது அந்த 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 ரோ ஃபுல்லாகவே வரும். அந்த மாஞ்செடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது கொய்யா செடி. கொய்யாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுவும் போட்டிருந்தாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் அங்கே பாருங்கள். ஒவ்வொரு ரோ அந்த ரோவுக்கு முன்னாடி வந்து அந்த படத்தை வச்சுருக்காங்க. இப்போ மாஞ்செடி தான் மாம்பழம் அந்த இது போட்டு வச்சுருக்காங்க. கொய்யா செடி தான் கொய்யா பழம் போட்டு அந்த ரோவில் ஃபுல்லாகவே இந்த கொய்யா செடியாக இருக்கும். சப்போட்டானா சப்போட்டா பழம் வச்சுருப்பாங்க. அந்த ரோவில் ஃபுல்லாகவே சப்போட்டா செடியாக இருக்கும். வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டோட கீழே போட்டிருப்பாங்க. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நிறையா செடிகள் வந்து அந்த இதுலேயே வந்து காய் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. எல்லாமே வந்து சின்ன சின்ன செடி சின்னதாக தான் இருக்குது, ஆனால் காயெல்லாம் காய்ச்சிருக்கு. அது என்ன மாதிரி வெரைட்டிஸ்ன்னு தெரியல. ஒரு செடி நல்லா இருக்குது பாருங்கள். இயற்கை ஆர்வலர்களாக பயன்படுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இயற்கையை வந்து நல்லா பராமரிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செடியெலாம் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்க வேறு ஆளுங்களுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், போய் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த துளசி செடி வேறு நிறையா இருந்துச்சு அவங்கள்ட்ட. அந்த துளசி செடி வைக்கிறதுக்கு அந்த ஒரு மண் சட்டி மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, வச்சு நம்ம வீட்டில் வச்சு கும்பிடுவோம்ல, அது ப்ளஸ் துளசி செடி இருந்தது மூலிகை செடியில். அதே போல் வெத்தலை செடி இருந்தது. அதே போல் கற்பூரவள்ளி, இன்னும் எக்ஸட்ரா நிறையா இயற்கை மூலிகை செடிகள் நிறைய இருந்தது. பேர் ஞாபகம் வரல.
ஸோ அவங்கள லிஸ்ட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க தரல. இல்லை ஒரு பேட்டி மாதிரி கொடுங்க அப்படின்னா அவங்களும் அதை பண்ணலை. நிறைய ஐட்டம் இருக்குது சார், அது சொல்ல முடியாது, அந்த நேரம் டைம் இருக்காது அந்தளவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னாங்க. இது மாங்கன்று, இது நல்லாயிருக்கும். மாஞ்செடிகள் சின்னதுலேருந்து பெருசு வரையுமே இருக்குது. அது நடந்து போகிற வழி. அது மூலிகை செடி சொன்னேன் இல்லையா, மாஞ்செடிக்கு பக்கத்துலேயே இருக்கும் அந்த மூலிகை செடியெல்லாம். கொய்யா செடி, கொய்யாப்பழம் அந்த செடியோடு இருக்கும். அதுவும் சின்ன சின்ன இதாக இருக்கும், பாக்கெட் மாதிரி போட்டிருப்பாங்க. பாக்கெட்லேயும் வச்சுருக்காங்க, மாதிரி மண் சட்டியில் அந்த ரப்பர் சட்டிலையும் வச்சுருக்காங்க. ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அது அவங்க கொடுக்குறாங்க. இப்போ மண் சட்டினா அது ஒரு ரேட்டு, அந்த பிளாஸ்டிக் சட்டினா அது ஒரு ரேட்டு, அந்த மாதிரி வகைப்படுத்துகிறாங்க. நிறைய செடிகள், நிறைய வெரைட்டிஸு நிறைய இருந்தது. பூச்செடி ஒன்று, அழகாக இருக்கும் பாருங்கள், பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு ரோவும் அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படியே வரிசைப்படுத்தி வச்சுருந்தாங்க. பலாக்கன்றுக்கு தனி, மாங்கன்றுக்கு தனி, கொய்யாக்கன்றுக்கு தனி, சப்போட்டாவுக்கு தனி, ஆப்பிளுக்கு தனி, அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. 2 பக்கமும் இருக்கும் ரோ. நான் ஒவ்வொரு ரோவிலையுமே எடுத்தேன். இது 6-7 பார்ட்டுக்கிட்ட வர மாட்டுக்கு. ஆல்ரெடி 4 பார்ட்டு முடிச்சிட்டோம், இது 5வது பார்ட்டு. இன்னும் ஒரு பார்ட்டு இல்லை 2 பார்ட்டு வரும். இந்த ரோ ஃபுல்லாகவே இருக்கும் அந்த செடிகள். அது வெத்தலை செடி, இந்த மூலிகை செடிகள் வரணும். வெத்தலை செடிகளிலிருந்து அந்த கற்பூர வள்ளியிலிருந்து, அதுக்கப்புறம் அந்த குப்பைமேனி செடி, இதெல்லாம் நம்ம இயற்கையாக நிறைய வைத்தியங்கள் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது. ஆனால் நம்ம அதை யாரும் பயன்படுத்த மாட்டுறாங்க. அது மலிவாக கிடைச்சா யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. நமக்கு இயற்கை எண்ணெய் நிறையா ஃப்ரீயாக மலிவாகவே கொடுத்துருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணி பயன்படுத்துவதில்லை. எல்லாம் நம்ம மருத்துவமனை தேடி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை ஆக்கிட்டாங்க. அந்த காலத்திலலாம் இவ்வளோ மருத்துவமனை, இவ்வளோ வியாதிகள் இருந்துதாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் இப்போ ஜனத்தொகை பெருக நோய் நொடி தான் அதிகமாக வருது. ஏன்னா நம்ம ஃபுட்டோடைய கலாச்சாரம் எல்லாமே மாற்றிட்டாங்க நம்மளை. நம்மளும் அதை நோக்கியே தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். நம்ம அந்த பழைய காலத்துக்கு திரும்பலை. ஏன்னா அதை நீங்கள் திரும்பி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா ஒரு 80 வயசு, குறைந்தது 80 வயசு 90 வயசு வரையும் இருப்பாங்க. 50 வயசு வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையை ஆக்கிட்டாங்க எல்லாருமே. இந்த வர்த்தக உலகத்தை அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த கான்செப்டுக்குள்ளே போனால் அது நிறைய இருக்குது. நம்ம இயற்கையை விரும்புவோம், செயற்கையை விரும்பவே தேவையில்லை. இயற்கை எண்ணெய் அதுதான் நமக்கு படைச்சிருக்கு. நிறைய மூலிகை செடிகள், நிறைய வைத்தியங்கள் நிறைய தெரியுது நமக்கு. ஆனால் அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். நம்ம வீட்டிலே பயப்படுறாங்க. அதை பயன்படுத்தி அதை பற்றி நிறைய விழிப்புணர்வு கொடுத்தா மட்டும்தான் இது இந்த துறையில் இது முன்னேற்ற முடியும். ஆனால் இதை யாருமே அதை பண்ண மாட்டுறாங்க. ஏதோ மூலிகை செடி அப்படின்னாவே ஏதோ தனியாக ஒரு இது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எல்லோரும். இருக்கிறதுல பெஸ்ட்டு ஒரு மெடிசன்ஸ் அதுதான், மூலிகை செடி தான். மூலிகையில் தான் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள். பட் இந்த எல்லாத்தையும் நம்மளை மாற்றி வச்சுருக்காங்க. சின்ன ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். அது மூலிகை செடி நிறையா இருக்குது. ஒரு வாமிட் எடுக்கிறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் இப்படி மாற்றி வச்சுட்டாங்க. கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த மூலிகை வைத்தியத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம மெடிசன்னே போனோம்னா வச்சுக்க, நம்ம உடல்நலத்துக்கு பாதிப்பு, சைடு எஃபெக்ட் நிறையா வரும். அது யாருக்கும் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா வீட்லேயுமே தாத்தா பாட்டி இருப்பாங்க. அந்த தாத்தா பாட்டிங்களை கேளுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும்.
மூலிகை வைத்தியமாக என்னென்னு கேட்டால் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு மாஞ்செடியில் வந்து மாங்காய் காய்ச்சி தொங்குது பாருங்கள். ஏன்னா சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் தான் இருக்குது, ஆனால் அதுலேயே அது காய்ச்சி தொங்குது பாருங்களேன். நல்லாயிருக்கும் பார்க்குறது. தென்னங்கன்றுமே அந்த சைட்லேருந்து லாஸ்ட்டு ஃபுல்லாக தென்னங்கன்றா வரும் நினைக்கிறேன். அது ப்ரைஸ் லிஸ்ட்டு பாருங்கள், கீழே அந்த செடி கீழே எல்லாமே ப்ரைஸ் லிஸ்ட் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ரோலையுமே இருந்தது நிறையா. நல்லா இருக்குதுமா. ஒரு தென்னங்கன்றுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ அந்த கொட்டைமுத்து செடி பார்த்திங்களா, அங்கே இருக்குது பாருங்க. நிறையா இருக்குது பாருங்கள் வெரைட்டிஸ். ஒரு கேட்டு ஷூட் பண்ணிவிட்டு அதான் அந்த கேட்டு வந்து பக்கத்தில் நின்றுருந்தது, அதை விளையாடிட்டு இருந்தது நல்லா. எல்லாமே வாங்குறவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க, வாடிக்கையாளர்கள். தென்னங்கன்று பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கணும். உண்மையிலேயே நல்லா இருக்குதுலாம் தென்னங்கன்று எல்லாமே. நிறைய தென்னங்கன்று, அதே போல் பெலாக்கன்று, மாங்கன்று, எலுமிச்சை, இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க வெரைட்டிஸு. அதில் தென்னங்கன்றெல்லாம் ஒரு டிவிஷன் மாதிரி தனியாக அதை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதாவது மாங்காய் செடி சொன்னோம் இல்லையா, சின்னதுலேயே அப்படியே காய்ச்சி தொங்குது பாருங்கள். எப்படி பாருங்கள், கொத்தாக தொங்குது பாருங்களேன். அது வாழைச்செடி, வாழை மரங்கள், கற்பூரவள்ளி, ரஸ்தாளி, பூம்பழம் நிறைய இருக்குது இதில் வாழையில். அந்த தென்னம் ரோ முடிஞ்சிச்சு, தென்னங்கன்றுடைய ரோ இது பலாக்கன்று இது லாஸ்ட்டாக இருக்கிறது. தென்னை மரத்தோடைய ப்ரைஸு நல்லாயிருக்கும் பாருங்கள். ப்ரைஸு ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நார்மலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாகன்னு தெரியல. அது நீங்கள் 1க்கு 2 இடத்துல கம்பேர் பண்ணிங்க, எனக்கு அதை பற்றி இது தெரியல. ஆனால் நிறைய வெரைட்டிஸ் மட்டும் அவங்கள்ட்ட இருக்குது. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த செடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பர்த்டே கேக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்ட்ராபெரி அது மாதிரி தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு பிக்சர் வச்சுருக்காங்க. அந்த பிக்சர் என்ன, கொய்யா செடி. இது கொய்யா செடி ரோ திருப்பி ரிட்டன் வரோம். நம்ம ரிட்டன் வரும்போது அதை அப்படியே எடுத்துகிட்டே வந்துட்டேன். இந்த கொய்யா செடி, ஆப்பிள் செடி. இது ஆப்பிள் செடின்னு வச்சுருக்காங்க. அது ஒவ்வொரு செடியும் வந்து அந்த ஒரு மண்ணுடைய வளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வளருது. நம்ம எவ்வளோ தான் நம்ம பண்ணி வச்சாலும் அது அந்த மண்ணுடைய வளம் இல்லைன்னா அந்த செடி செத்து போயிடுது. அதை வைக்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் அந்த செம்மண்ணில் வைங்க. செம்மண்ணில் தான் நிறைய செடிகள் வளருது. ஏன்னா அதோடைய மண்ணின் தன்மை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்துருப்போம் அந்த மண்ணின் வகை, மண்ணின் தன்மை. அது ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். வந்துட்டே இருக்குது. அடுத்த ரோ வந்துட்டோம். நம்ம அடுத்த ரோவில் இதே மாதிரி தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் பிக்சரு, இந்த பிக்சர் பக்கத்துலேயே வந்து அந்த செடிலாம் வச்சுருக்காங்க.
நேச்சுரலாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. நமக்கும் ஆசை தான், நிறையா லேண்ட் இருந்து அப்படின்னா நிறைய செடிகள் வச்சு ஒரு குருவி கூடு இந்த மாதிரிலாம் வச்சு செஞ்சு அதுக்கெல்லாம் தீவனம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் அந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு நம்ம இருக்கும்போது அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வசதியான ஆளுங்க பண்ணலாம். நல்லா இருக்கு பாருங்கள். அந்த ஒவ்வொரு ரோ அந்த ரோ இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே வச்சுருக்காங்க நிறைய செடிகள்.